ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. குறிப்பாக சபாநாயகர் செயல்பாடை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். சென்ற ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அப்பா அவர்கள் சபாநாயகர் இருக்கும்போது நிறைய சர்ச்சைகள் வந்தது. அதே போல் நிறைய கரெக்டான பதிலடி கொடுக்குறாரு அப்படியே பாராட்டே பெற்றாரு. இவர் இந்த சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? என்று அவருடைய கட்சி அமைச்சர் ஆதவர்ஜனா பேசும்போது பார்த்தீங்கன்னா 2 வாட்டி குறுக்கிட்டு அது போய் தவறான தகவல், அந்த ஆதாரம்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணார். ஸோ அவரோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியாக பார்க்குறது. சபாநாயகர் வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர் வெற்றி பெற்றுவிட்டார். எப்படி வெற்றி பெற்றார் சபாநாயகர் அப்படின்னா, அவர் மீது அதிகபட்சமான விமர்சனம் என்ன? இவர் வந்து திடீர்னு வந்து ஏதோ திருச்சபையில் சர்ச்சில் பேசுகிற மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாருன்ற மாதிரி தான் இருந்தது. அதை தாண்டி வந்து வேறு எந்த விமர்சனமோ வேறு எதுவுமே அவர் மீது வைக்க முடியாது. ஒரு விமர்சனமாக எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல பேசுகிறதுக்கு. இது எப்பயுமே எல்லா கட்சிகளும் சொல்கிறது தான். நான் இந்த கூட்டத்தொடரில் கூட்டி கழித்து பார்க்கும்போது இது, ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட தாவேக்கான்ற அந்த கட்சியினுடைய பிரச்சனைகளை சிலுவை சுமப்பது போல் சுமக்கிறார். ஏன்னா 40-45 நாள்லேயே நிறைய விமர்சனம் தாவேக்கா கட்சியின் மீது. எதிர்கட்சி தலைவர் வந்து பதிவு பண்ணுறார், தாவேக்கருடைய பகுதி செயலாளர், தாவேக்கருடைய ஒன்றிய செயலாளர்லாம் பாலியல் சிண்டனை ஆதாரம்லாம் பேசாதீங்க, குறிப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை எடுத்து அதுக்கப்புறம் அது அவருக்கு வசதியாக போச்சு, உதயநிதிக்கு வசதியாகி போச்சு. இவர் என்ன நினைச்சாருன்னா, ஆதாரம் இருக்கா அப்படின்னதுக்கு அதெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்குது. இப்போது இன்னைக்கு விஜய் சார் பேசினது வந்து ஆதாரபூர்வமாக எதுவும் சொல்லலை, ஊழல்னு சொன்னார். அப்போது எந்த ஊழல் சொல்லியிருக்காங்க? ஊழல் இருக்குது, திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்றது ஒரு அரசியல் ரீதியான தாக்கம். பட் சட்டமன்றத்தில் பேசும்போது மின்சாரத்துறையில் இது நிலக்கரியில் இவ்வளோ போச்சு, இது இவர் ஆட்சி காலத்துலேருந்து இந்த இடத்துல போச்சு, இதுக்கு நாங்கள் இந்த நடவடிக்கிறோம், அதுக்கப்புறம் இபியில் இது அப்படின்ற மாதிரி பண்ணுறோம். உதாரணத்துக்கு கடந்த காலத்தில் வந்து ஒரு சட்டமன்றத்தில் பேசுகிறதுன்றது அது ஏன் ரொம்ப அந்த பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும், தெளிவு இருக்கணும்னா, எலக்ட்ரிசிட்டி ஆக்டில் வந்து ஒரு ரெகுலேஷன் ஒன்று வருது. அப்போது நிறைய பேருக்கு அது என்ன ஏது கரண்ட்டுனோன்னா, கரண்ட்டில் ஏதோ விலை ஏற்றுறாங்க அப்போ பேசப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தா, அந்த ஆக்டில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லிஃப்ட்டு அதுக்கப்புறம் எஸ்கலேட்டர்லாம் வந்துட்டு இருந்த காலம், ஆக்சிடெண்ட்லாம் நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு சட்டம் இல்லை. அப்போ அந்த பேரண்ட் ஆக்டில் மாற்றி அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்கி வருது. அந்த பில்லு கையில் கிடைக்காதப்போ கரண்ட்டு விலை ஏற்ற போகிறாங்கன்னு பேசுது. அப்புறம் அந்த பில்லு கையில் வந்தவொன்னு பார்த்தா இந்த மாதிரி விபத்துகள்லாம் நடக்குது. ஒரு எஸ்கலேட்டர் நீங்கள் வைக்கிறீங்க, இல்லை வந்து லிஃப்ட் வைக்கிறீங்க, மின் தூக்கி வைக்கிறீங்கன்னா அதுக்கு இது இருக்கணும், இந்த செக்ஷன் பிரகாரம் இதை நாங்கள் மாற்றி இதில் யாருன்னா தப்பு பண்ணாங்க மெயின்டைன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலான்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, சட்டமன்றத்தில் ஒரு சின்ன விஷயம்னாலும் அது தரவுகள், அது அரசாணை, அந்த அரசாணை என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுது, மக்களுக்கு அது எப்படி பயன்படும், அதை சரியாக யாரும் ஃபாலோ பண்ணல, அதனால் மக்களுக்கு ஆபத்து வந்தால் அவங்க மீது என்ன நடவடிக்கை, அவங்க மீது என்ன தண்டனை, இப்படி தான் சட்டமன்றங்களில் வாத விவாதங்கள் போயிருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போகுது. பேரவைத் தலைவர் வந்து வேறு வழி கிடையாது, பேசக்கூடியவர்களோட தன்மை அப்படி இருக்குது, அந்த தன்மைக்கு ஏற்றவர்கள் தன்னை மாற்றிக்கிறார். அதே குறிப்பாக நேற்று வந்து ஆதவர்ஜனா பேசும்போது எல்லாம் உதயநிதி அவர்கள் பேசும்போது குதிரை பேரன்னு சொன்னதை அவை குறிப்பில் நீக்கிட்டார். அதே கேட்கும்போது ஆதாரம் இல்லாமல் முதல்வரே பேசுகிறாரு, எப்படி நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கன்னு உதயநிதி கேட்கும்போது அவர் ஆதாரம்லாம் பேசினாலும் அவை குறிப்பில் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசுகிறார். இல்லை, அது உண்மையிலே பாராட்டும். அதாவது நிறைய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர்கள் வந்து ஒரு முதலமைச்சர் மீது கொஞ்சம் ஒரு பயம் அச்சம் இருக்கும். அதை வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு பட்சம். இன்னொன்று, இன்றைக்கி சபாநாயகர் இல்லைன்னா, ஜேசிடி பிரபாகர் இல்லைன்னா தாவேக்காவோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். இந்த இடத்துல வேறு யாரும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ரிசோர்ஸ் கிடையாது. அவங்கக்கிட்ட செங்கோட்டையன் வேணால் முயற்சி பண்ணியிருக்கலாம் அவங்க, பட் அவங்கக்கிட்ட ரிசோர்ஸ் கிடையாது. அப்போது ஜேசிடி பிரபாகர் வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இல்லைனா பதில் சொல்ல முடியாமல் அப்படியே திணறுகின்ற ஒரு முதலமைச்சர். நான் இதே அதை சொல்கிறேன்னா, வாதத்துக்கு வாதம், புள்ளி விவரம் வரலையே, வாதத்துக்கு அரசியல் தானே வருது, வாதத்துக்கு பஞ்சு டயலாக் வருது இல்லையா? இந்த குற்றம் இது நடந்திருக்கு, இது என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நீங்கள் தானே பண்ணீங்க, 6 மாதத்தில் சரியாகும், சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இல்லைன்னு அர்த்தம். இனிமேல்ட்டு வர காலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும். டிஜிபியே இல்லாமல் போட்டிங்க, ரைட்டு, சரி, நீங்கள் வந்துட்டீங்களா, நீங்கள் டிஜிபி போட்டிங்கல்ல, என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க, என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க, சட்டம், அதாவது பொதுமக்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கஞ்சா போதை 40 நாள் ஆச்சு, 40 நாளில் இவ்வளோ கஞ்சா பிடிச்சிக்கிறோம், இவ்வளோ கேஸ் போட்டுக்கிறோம், இவ்வளோ பேரை தூக்கி உள்ளே போட்டுக்கிறோம், இவ்வளோ பேர் மீது குண்டாசு,
கஞ்சா வியாபாரிங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, வேற எங்கன்னா போய் வியாபாரம் பண்ணிக்கோ. இதுக்கு மேலேயும் இது இப்படியே போயிடுச்சுன்னா குண்டர் சட்டம் பாயுதா, குண்டடி பாய்ஞ்சிச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் நான் கூப்பிட்டு பேசினப்போ கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. நான் இதை நல்லதனமாக சொல்கிறேன், சூதானமாக இருந்துக்கோங்க, இது தமிழ்நாட்டில் வேணாம் அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை பேசினேன். எப்படி இருந்திருக்கும்? அப்போ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். போலீஸை கூப்பிட்டு இப்போ உன் ரெக்கார்ட்ஸ் என்ன, உன் தரவு என்னன்னு. இதுனா வந்து பார்த்தா எப்படி இருக்குது, சினிமாவில் பேசுகிற மாதிரியே இருக்குல்ல. இது ஈஸியாக இருக்கும், அது அரசியல் பேச்சு, அது கடினமாக இருக்கும். ஆனால் முதலமைச்சர்னா இதை தான் விரும்புகிறாரு. அப்புறம் அவரே சொல்கிறார், நாங்கள் சினிமாவிலேருந்து டைரெக்டாக வந்தோன்னு. பின்ன சட்டமன்றத்தை வந்து நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டான்னு கேட்டால் பின்ன அது என்ன சினிமாலேருந்து வரா மாதிரி இருக்குதா, இல்லை ஏதோ வந்து குத்து சண்டை போட்டு க்ளவுஸ்லாம் போட்டு வந்த மாதிரி இருக்குதா? அப்போ இதெல்லாம் சமாளித்து இதுக்கு ஏற்றாற் போல் அவையை கொண்டு போகிற ஒரு நிலைமையில் சபாநாயகர் இருக்கார். விஜய் சார் முதலமைச்சராக இருக்கிற இந்த நேரத்தில் 3 முதலமைச்சர், ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர், இபிஎஸ் ஒரு முன்னாள் முதலமைச்சர், இன்னொரு துணை முதலமைச்சராக இருந்தவர் உதயநிதி ஸ்டாலின். இப்போ இந்த 3 பேரை ஹேண்டில் பண்ணணும். ப்ளஸ் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கட்சியினுடைய தலைவர் உட்காந்துருக்காங்க. சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர் ஒரு கட்சி இருக்கிறார். அப்போ நிறைய சீனியர்ஸ் இருக்கிறாங்க இப்போ எதிர்கட்சி வரிசையில். அப்போ இவ்வளவு சீனியர்ஸ் இருக்கும்போது அந்த சீனியர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். அதற்கு டஃப் கொடுக்குற மாதிரி இந்த சைடு பார்த்தா இல்லை. ஆதவை பேச விட்டால் ஃபவுல் ஸ்டார்ட்டு. இந்த ரேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மேலே துப்பாக்கி சுடுறதுக்கு முன்னாடி ஆனியமக்ஸ் முன்னாடியே ஒரு தம்பி ஆர்வத்தில் ஓடிடும். அப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆகும். அந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து பாடலை, நல்ல வேலை அதை வந்து சபாநாயகர் டக்கு அவர் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பாருங்கள். இல்லை அவருக்கு அதுதான் அரசியல் அனுபவன்றது. தப்பாக சொல்லாதீங்க ஆதரவுன்னு சொல்லிட்டு அது 2 வாட்டி கரெக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி வேறு சில விஷயம் சொல்கிற போது 2 வயசு குழந்தைய வந்து பாலியல் ரேப் பண்ணாங்கன்னா உங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இல்லாத அவையில் போகாது அப்படின்னு சொல்லிட்டு நீக்க காப்பாற்றி விட்றாரு. இப்போது நாளைக்கு வந்து அவையில் சேர்த்துட்டாங்க, யாரோ ஒருத்தர் ஆர்டிஐ போட்டு அவையில் இந்த மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு என்ன ஆதாரம், பேரவைத் தலைவர் இதுதான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ இல்லை வழக்காடு மன்றம் போய் தப்பான பதிவெல்லாம் உண்மைக்கு புறம்பாக போகிறாங்க. இது ரூல்ஸ்லேயே இல்லை, நாளைக்கு போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க, இல்லை கோர்ட்டுக்கு போகிறாங்க. இதெல்லாம் நடந்தது கிடையாது. ஒருவேளை தப்பாக போகுது அவையில் அப்படி நடக்குதுன்னா என்ன, யார் இதுக்கு பொறுப்பு? அதனால தான் அவர் அந்த ஃபில்டர் பண்ணுறாரு, சென்சார் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த சைடு இளைஞர்கள் தாவேக்க சைடில் கோவப்படும்போது அவங்கள சாந்தப்படுத்துறாரு. உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன் உட்காருங்கன்றாரு. இந்த சைடு இது பண்ணுறாரு. உண்மையில் இந்த பேரவையில் வந்து இது போன்ற எம்எல்ஏக்கள் அரசியலே தெரியாமல் நிறைய பேர் வந்தவங்க அதிகமாக இருக்கும். முதலமைச்சருக்கே அவ்வளவு அந்த பண்பட்ட ஒரு பழக்கம் இல்லை, அவருக்கு தெரியல பாவம் நிறைய விஷயம். அப்படின்னும் போது இவங்க எல்லாத்தையும் சேர்த்து பாதுகாக்கிற இடத்துல சபாநாயகர் தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் அந்த வேலையை சிறப்பாக செய்கிறார். நேற்று விஜய் அவருடைய பிறந்தநாள் முடிஞ்சது. பிறந்தநாள் முடிவு ஒருத்தர் வாழ்த்து சொன்னது சர்ச்சையாக இருக்குது. குறிப்பாக அவருடைய தனிச் செயலாளர் அது அப்படின்னு அவர் போஸ்ட் போட்டதுக்கப்புறம் தான் பலருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவர் போஸ்ட் போட்டார் ஜெகதீஷ் பழனிசாமி. போஸ்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவசரமாக வந்து பின் தேதிக்கிட்ட மே மாதமே போட்ட மாதிரி வந்து ஒரு ஜீவோ வந்து வெளியாகுது. என்ன சார் நடக்குது? இதெல்லாம் வந்து பார்க்கும்போது புதுசாக இருக்குது. பொதுவாக அரசு செயலாளர் இல்லை அரசு இது தனி செயலாளர்ன்றது வந்து போடுவாங்க. ஆனால் இவர் வந்து என்னன்னா அவங்க யார் போடுவாங்கன்னா ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, இல்லை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, இல்லை வந்து ஒரு 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 கன்சல்டண்ட்டாக கூட அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் சாரை பொறுத்தவரைலாம் அவர் என்னன்னா அவருக்கு யார் பிடிக்குதோ அவங்கள அந்த பதவியில் போட்டு அதை வெளிப்படையாக அறிவிச்சிருக்கலாம் இல்லையா? வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு சொன்னார். இதுலேயே வெளிப்படைத்தன்மை இல்லை. அதில் என்ன 1 மாதம் கழிச்சு இன்னைக்கு வெளியாகுது இல்லையா? அதில் என்ன நான் ஒரு கேள்விப்பட்டேன்னா ஒரு விஷயம், அவர் அந்த ஜோதிடம் பாப்பர் ஒருத்தர் வந்தார், எல்லாம் சேர்ந்து அவரை வண்டி காலி பண்ணிட்டாங்க. அவரோட அரசாணை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துச்சு, இவங்களதெல்லாம் வரல. அப்போது என்ன சொன்னாங்கன்னா, அப்போது இது வந்து அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு அதிகார போட்டியில் நடந்த ஒரு இது சதி. அதாவது இப்போ அவருதுமே வந்து வெளியில் சொல்லலைன்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுல்ல. அமைதியாக விட்டுட்டா ஒரு 6 மாதம் விட்டுட்டு அவர் வந்து ஒரு அரசு ஒரு கார் கொடுக்குது, இல்லை அவர் வந்து ஒரு ரூமில் உட்காந்துக்கிறாரு, நான் யார் பத்திரிகையாளருக்குன்னா ஆக்சஸாக பேட்டி கொடுக்கும்போது அவரே சொல்லிடுவாரு, அவர் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு வந்தது அவருக்கு வந்துச்சு, அவர் வெறும் ஜோசியம் தானே பார்த்தாரு, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ வேலை பார்த்தோம்னு சொல்லிட்டு அதை வெளியில் கிட்டத்தட்ட விட்டு இவங்க ஆளுங்க தான் அந்த பத்திரிகைக்கு வெளியில் லீக் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு செவி வழிச்சை. இப்போ இதெல்லாம் நடக்கும்போது பார்க்கும்போது அப்போ அவரோட அரசாணை வந்தப்போ இவங்களோட அரசாணை வந்திருக்கணும்ல, வரலையே, இப்போ லேட்டாக வருதுல்ல. அப்போது இதெல்லாம் வந்து நேற்று அந்த பதிவு ஒரு போடலைன்னா வந்திருக்காது இல்லையா? தெரியாது, தெரிஞ்சிருக்கேன்.
அவர் நண்பராக தானே அறியப்பட்டார். அவருக்கு ஒரு அரசு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றது இப்போ இந்த அரசாணையெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இப்போ இந்த வெளிப்படைத்தன்மைன்றதுல எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் நான் இப்போ வெளிப்படைத்தன்மைன்றாங்க. நீங்கள் போய் சிவி சண்முகத்தை பார்த்தீங்க, நீங்கள் போய் விஜயபாஸ்கரை பார்த்தீங்க. அது வெளிப்படைத்தன்மை. இன்றைக்கி சட்டமன்றத்தில் எல்லாரும் கேட்டாங்கல்ல, சோப்பா மாடல்லாம் எனக்கு தெரியாதுன்றீங்கல்ல. ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சுன்னு. அது என்னன்னா, ஒரு கட்சி தலைவர் இருக்கும்போது அந்த கட்சி தலைவரை பார்க்காம அந்த கட்சியில் இருக்கிறவங்கள மற்றவங்கள பார்த்து கரெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் சோப்பா மாடல்னு அவங்க சொல்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியல, அது என்னன்னு தெரியல, அது எப்படி அது அப்படி பேச முடியுது? சரி, ரைட்டு, தெரியல. ஏன் ஐயா ஆதவ் சார்கிட்ட கேட்டால் சொல்ல போகிறாரு, என்னப்பா சோப்பா பேசிக்கிறாங்களா, என்னப்பா இது நம்மளை பற்றியாப்பா பேசுகிறேன்? ஆமாம் சார். அது எதுக்கு நம்மளை போய் சோப்பான்றாங்க? இல்லை இந்த புஷ்பா படத்தில் காசெல்லாம் சோப்பாவில் வச்சு கொடுப்பாங்களே, அது நம்ம தான் அதெல்லாம் பண்ணுறது இல்லையா? அவங்களா ஆர்வமாக தானே சொல்கிறேன். ஏன் நீங்கள் அதை பதிவு பண்ண வேண்டியதானே? ஓ, சட்டம் ஒழுங்கு டைரெக்டான கேள்விக்கு பதில் கரண்ட் எப்போ சரியாகும் என்ன எது தெரியல. நிர்மல்குமார் என்ன பதில் சொன்னார் அதே தான் சொல்லியிருக்கிறார். இது எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? இந்த கவர்மெண்ட் 40 நாள் தான் ஆச்சு, விமர்சனம் பண்ண முடியாது. பொதுவான பலரும் வைக்கிற விமர்சனம், பலர் வைக்கிற குற்றச்சாட்டு, ஏன் இவ்வளோ நாளில் சீக்கிரம் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு உங்களோட பார்வையில் இந்த 40 நாட்களில் நல்லா அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் ஏதோ ஒரு காணொலி நீங்கள் கூட காட்டினீங்க. அதுதான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி இப்போ இன்னும் 5 வருஷத்துக்கு உங்களுக்கு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி அவை நடக்கும். வருஷத்தில் ஒரு 2 வாட்டி அவை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த டிசம்பரில் மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும். அப்புறம் இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே ஒரு அந்த சீசனில் ஒன்று நடக்கும். இந்த அக்டோபர் டிசம்பரில் அப்போ ஒன்று நடக்கும். சம்டைம்ஸ் பட்ஜெட்டு மார்ச்சில் அப்போது ஒரு கூட்டத்தொடர் நடக்கும். ஸோ வருஷத்துக்கு இன்னும் 4.25 வருஷம் இருக்குது விஜய் சார். அப்போது 4 வாட்டின்னு வச்சிங்கன்னா கூட 3 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 4x3 கிட்டத்தட்ட 12 படம் பார்த்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ விஜய் சார் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாங்க. இப்போது அது உத்தரவாதம். ஏன்னா அவர் அதுக்கேற்ற பயிற்சி, அதற்கேற்ற அந்த நிகழ்ச்சி நிரல் எல்லாம் அந்த அமைப்பெல்லாம் அமைஞ்சிருக்கு. 5 வருஷம் இதை வச்சு ஓட்டிடலாம். 5 வருஷம் நல்லா இருக்குல்ல, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறது தானே முக்கியம். அது என்ன பண்ணுது, அதனால் லாபம் இருக்கா, கரண்ட் வருதா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, வேலைவாய்ப்பு பெருக்கிறதுக்கு எதுனா பண்ணாங்களா, விவசாய கூலிகளுக்கு சந்தோஷமாக இருக்கா, அதெல்லாம் இல்லை. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அவர் நல்லா இருக்கார், அழகாக இருக்கார். அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. யாருக்கெல்லாம் கரண்ட் இல்லையோ, யாருக்கெல்லாம் விவசாயிகளுக்கு பணம் இல்லையோ, மாணவர்கள்லாம் வேலை இல்லையோ, இல்லை படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லையோ, அவங்கெல்லாம் இந்த கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆகிடும். அதனால் அவரும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பியாக 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுன்றதான் நான் பார்க்குறேன். குறிப்பாக விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுக எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. அவர் சீக்கிரம் இணைய போகிறாரு அப்படின்னு தகவல் வந்தது. ஆனால் இது வரைக்கும் இணையலை. குறிப்பாக விஜய் அவர்கள் முன்னிலையில் தான் நான் இணைவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. என்ன சார் நடக்குது? ஏன் அவர் இணைவதில் தாமதம்? இது உங்களுக்கு இவங்கெல்லாம் முசோலினி, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின், செகுவாரா, அந்தளவுக்கு அரசியல் தெளிவு உள்ளவர்கள். அப்போது அவர் சேரணுன்னா அவரால் கடம்பூர் ராஜு மாதிரியோ இல்லை எம்சி சம்பத் மாதிரியோ போய் கேட்டாண்ட நின்று அப்படிலாம் பார்க்குறவர் கிடையாது. அவரே ஒரு பிளேயர் அவர். அப்புறம் இதில் வேறு எம்எல்ஏ பதவி திருப்பி தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்தி வருது. நீங்கள் 4 பேர் கிடையாதுன்னு செய்தி வருது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவங்களுக்கெல்லாம் கெட்ட பேர் இருக்கிற மாதிரி. யாருக்கு தான் கெட்ட பேர் இல்லை இன்றைக்கி அரசியல், எல்லாருக்கும் கெட்ட பேர் தான். அதனால் அவர் மேபி விரைவில் சேரலாம். சேர்ந்தோன்னா அதை நம்ம பார்ப்போம் எப்படின்ட்டு. மற்றபடி விஜய் சாரை பொறுத்தவரையிலும் அவர் இனிமேல் இந்த ஊழல்வாதி கீழல்வாதிலாம் பேசக்கூடாது. ஏன்னா நேற்று பிறந்தநாள் அன்றைக்கே இணைய போகிறதா ஒரு தகவல் இருந்துச்சு. விஜயபாஸ்கரே அவர் போய் சால்வெல்லாம் போட்டது உண்மை தான். அவர் குட்கா கேஸில் மாட்டிக்கிட்டு திரு முயற்சது உண்மை தான். அவர் அதிமுகவில் ஆர்பி உதயகுமார் ஓப்பனாக கேட்டார், உங்கள் சொத்து என்ன கொடுத்துட்டு போயிடு, நீ யார் கட்சியில் நீங்கள் வந்தப்போ என்னப்பா வச்சுருந்தா இப்போ என்னப்பா வச்சுருக்கிறேன் அப்படின்னாரு. இந்த கேள்விக்கு விஜய் சாரால் பதில் சொல்ல முடியுமா? நேரடி கேள்விக்கு எதுக்குமே அவர் பதில் சொல்லாமல் அல்லு சில்லு அப்படி இப்படின்னு ஒரு 4 பஞ்ச் டைலாக் பண்ணி அதை மடை மாற்றம் பண்ணி போயிட்டே இருப்பார். அதில் வெற்றியும் பெறுவார். அதுதான் அங்கே அது பியூட்டி. ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறது முக்கியம் இல்லை, சொல்லிட்டு அதையே சொல்லி அதை நம்ப வைத்து வெற்றி பெறுற தன்மை இருக்குல்ல, அதெல்லாம் உண்மையில் அது கற்றுக்க வேண்டிய பாடங்கள். அது நிறைய ஒரு கேள்வி. நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவக்கல்ல இணைஞ்சிட்டாங்க. கண்டிப்பாக இணையும் போதே எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனோட தான் இணைஞ்சிருப்பாங்க. ஸோ இன்றைக்கு செய்திகளில் அவர் நல்ல பேர் இல்லை, அவங்க மாற்ற போகிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது இல்லையா? ஒரு மீண்டும் அவர்களே போட்டிக்கிட்டேன்னா அது தாவக்க பின்னடைவாக மாறுமா இல்லை பாசிட்டிவாக மாறும் நினைக்கிறீங்க? இல்லை, அது மக்கள் ஓட்டு போட்டு ரிசல்ட் எப்படி வருதோ நம்ம அதை வச்சு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி மக்கள் இருக்கிற மனநிலையில் என்னால் ஒரு விஷயம் கணிக்க முடியலன்றதை தவிர்த்து விஜய் அவர்கள் எது செய்தாலும் சரின்னு நினைக்கிற அந்த மனப்பாக்கத்தில் இருக்கிறாங்க.
விஜய் அண்ணா நல்லதாக செய்வார். ஏன்னா அவரோட பேச்சு, அவரோட அந்த அந்த செயல் வடிவம், அந்த அந்த கை இது, அந்த மூமெண்ட்டு, அப்புறம் வைப்பு, ஸ்டேட், அதை டைலாக் கரெக்டாக பேசுகிறாருல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு சந்தோஷத்தை வருது. கரண்ட் இருந்தால் என்ன, சோறு இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, அதனால் இதுதான் முக்கியம். அதனால் வர தேர்தலில் விஜய் சார் சொல்லிவிட்டு அவங்க நின்னாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க, எதிர்க்கட்சிகள் குறைச்சுவாங்க, அதை பற்றி அவருக்கு கவலைப்படுற மாதிரி தெரியல. அதனால் விஜய் என்ன நினைக்கிறாரோ அதுதான் மக்கள் வந்து நினைக்கிற மாதிரி மாற்றக்கூடிய அந்த வசீகரம் அவருக்கு இருக்குது. அதனால் அவரை குறைத்து மதிப்பிடுறது என்பது மோசம். 4 பேர் திருப்பி நின்னாங்கனாலும் அவங்க தாவேக்கால் நின்னாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எதிர்க்கட்சிகள் வந்து உடஞ்சி கிடஞ்சி இருக்கிறாங்க. இல்லை, எதிர்கட்சி சைட்லேருந்துமே பொது வேட்பாளர் போட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட் போயிட்டு இருக்க தகவல் வருது இல்லையா? டிபேட்டு தான் இருக்குது. அவங்க எதுவும் ஆக்கப்பூர்வமாக அதெல்லாம் பற்றி பேசுகிற மாதிரி அதெல்லாம் நினைக்கிற மாதிரியே தெரியல. பொது வேட்பாளர் போட்டால் அது டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும். பொது வேட்பாளர் போட்டால் டஃப்பாக இருக்கும். அதாவதுங்க, விஜய் அவர்களை பிடித்தவங்க ஓட்டு போடுவாங்க, திருப்பியும் அதே நம்பரில் ஓட்டு போடுவாங்க, அதை விட கூட போடுவாங்க. ஆனால் கரண்ட்டு போனவங்க 2 பேர் திமுக அதிமுக சேர்ந்து எதிர்த்து நிற்கிறாங்கன்னும் போது பழைய வெற்றி கிடைக்காது. இது இடைத்தேர்தல், அதாவது இன்னும் இப்போ 6 சட்டமன்றத்துக்கு தான் வேகண்டாக இருக்குது. இன்னும் ஒரு 4-5 சட்டமன்ற தொகுதி வேணால் ரிசல்ட்டு இடகுடமாக கூட போயிடும். ஏன்னா அவர் வந்து எதுவுமே டெலிவர் பண்ணல, ஒரு அரசியல் தான் பேசிகிட்டு இருக்காரு. இது வரலாம் இன்னும் டெலிவர் பண்ணல. உக்ரைனில் இந்த மாதிரி இந்த கவர்ச்சியை வைத்து ஒருத்தர் ஜனாதிபதி ஆனார். அவர் தான் இப்போ இவர் உக்ரைன் பிரசிடெண்ட்டு. அவரால் வந்து உக்ரைன் வந்து ரஷ்யா வைத்து ஒரு பெரிய போர் வெற்றியோ இல்லை பெரிய ஒரு யுக்தியெல்லாம் பண்ண முடியாது. விளாடிமிர் புட்டின் எடுத்து செலன்ஸ்கியால் பெருசாலாம் ஸ்கோர் பண்ண முடியல. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வாயாடினா ஐ வில் அட்டாக், நான் அத்தை பொண்ணு இத்த பொண்ணு, ரஷ்யா பேயடி அடித்து பிச்சு எடுத்து உக்ரைனை கச்சாமுச்சன்னு எல்லாம் ஆகுச்சு. ரஷ்யாவுக்கும் செலவு, ரஷ்யாவுக்கும் இழப்பு இல்லைன்னு. பட் வேறு செலன்ஸ்கி. அதனால் ரியல் வேறு ரீல் வேறு. ஐயா முதல்வரும் அதை தான் சொல்கிறார். அதனால் இந்த மாதிரி ஒரு வசீகரம் இருக்கிறவங்க வந்து பேச்சு நல்லாயிருக்கும், அவங்களோட அந்த பன்முகத்தன்மையெல்லாம் வெளிப்படுது. பட் அதுதான் ஒரு அரசியலில் வந்து மாற்றத்தை உருவாக்குதா அப்படின்னா அந்த மாதிரி மாற்றம் எனக்கு இதுவரை கண்ணுக்கு தெரியல. ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் சூழல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பண்ணி நன்றி.